புரட்டாசி 3வது சனி. நாளைக்கு பெருமாளுக்கு விரதம் எடுக்கிறவங்க வீட்டில் தளிகை இருக்கும். ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் பிரசாதம் ஷீராவை நீங்கள் பெருமாளுக்கு பிரசாதமாக செஞ்சு படைக்கலாம். முதல்ல 2½ கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 2½ கப் தண்ணி சரியாக இருக்கும். கடாயில் 3/4 கப் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் எடுத்து வச்ச 1 கப் ரவையை சேர்த்து நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையை ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் வறுக்க வேணாம். நெய்யில் நல்லா வாசனை வர வரையும் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் தான் தேவைப்படும். ரவையை வறுக்கிறதுக்குள்ளே தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொதிக்கிற தண்ணியை சேர்க்கும்போது மேலே தெரிக்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இது போல் வறுத்த ரவையில் கொதிக்கிற தண்ணியை சேர்க்கும்போது கட்டிப்படாமல் ஒன்று சேர வெந்து வந்துடும். ரவை வேகிறதுக்குள்ளே நம்ம கல்கண்டையும் வெல்லத்தையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் ரவை எடுத்திருந்தோம், அதுக்கு 2 கப் நம்ம ஸ்வீட் சேர்க்கணும். 2 கப் ஸ்வீட்டில் 1 கப் கல்கண்டும் 1 கப் வெல்லமும் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் சேர்க்குற வெல்லம் டார்க் கலராக இருந்தால் ஸ்வீட்டோட கலர் இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இன்றைக்கி லைட் கலராக தான் இருந்தது, நான் அதை தான் சேர்த்துருக்கேன். டார்க் கலர் வெல்லம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரவையோட ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் பிரசாதம் பண்ணுறதுக்கு உப்பு சேர்க்க மாட்டாங்க. வேண்டான்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம பொடிச்ச வெல்லத்தையும் கல்கண்டையும் சேர்த்துக்க போகிறோம். நம்ம சேனலில் புரட்டாசி ஸ்பெஷல் ரெசிபி வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். பொடிச்ச கல்கண்டு வெல்லத்தை சேர்த்த பிறகு நல்லா இலகி வர ஆரம்பிக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக ஃபுட் கலர் நீங்கள் எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம சேர்த்த கல்கண்டு வெல்லமும் இலகி வரும்போது அதோட கலர் எந்த அளவுக்கு அழகாக சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். இந்த பிரசாதம் பண்ணுறதுக்கு முக்கியமாக 3 விஷயந்தான் நம்ம பார்த்துக்கணும். ஒன்று, ரவையை அதிக நேரம் வறுத்துடக்கூடாது. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் வறுக்க வேண்டாம். 2வது, இதுக்கு எந்த ஃபுட் கலருமே தேவையில்லை. நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ஸோட ப்ரொப்போர்ஷன் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அளவுகள்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்கு சேர்க்குறேன்னு. பிரசாதம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறோம். விருப்பப்படாதவங்க இதை தாராளமாக இக்னோர் பண்ணிக்கலாம். ரவையும் நல்லா வெந்து ஸ்வீட்டோட ஒன்று கலந்து கரெக்டான டெக்ஸ்சரில் நம்மளுக்கு ஷீரா ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டு இறக்கிக்கோங்க. சூப்பரான பிரசாதம் ரெடி. நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.